நாம தானே. அப்ப நம்ம ஆயில நாமளே குறைச்சிட்டு நம்ம யாரை திட்டுறோம்? நம்ம கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு கடவுளை திட்டுறோம். ஆமா, கடவுளே திட்டுறோம். உனக்கு கண்ணு இல்ல, கடவுளுக்கு கண்ணே இல்ல, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு. அப்ப நம்ம தப்பு பண்ணது யாரு? நாம தானே. அப்ப இயல்பான மூச்சுன்னா என்ன அர்த்தம்? கைகளை மேலே தூக்கினாலே, நீங்க பயிற்சி பண்றீங்களோ இல்லையோ, சாதாரணமா ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள். அப்போ 60 வினாடிகளில் 15 மூச்சுன்னா ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு 4 வினாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் இயல்பான மூச்சு. இயல்பான மூச்சு சாமிஜி கொடுக்கும்போது இயல்பான மூச்சு 4 செகண்டாக இருந்து இப்போ அதைத்தான் இப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா பரபரப்பாக இருக்கிறோம், ரொம்ப ஒரு பரபரப்பான வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா. ஸ்ட்ரெஸ்ஸான சின்ன குழந்தை போய் சும்மா இருங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது, கவனம் இருங்க, டென்ஷன் ஆக்காதீங்கன்னு. அப்போ அந்த குழந்தைங்களுக்குலாம் மூச்சு எப்படி இருக்கும் பாருங்கள், வேகமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம பிறக்கும் போது ஒரு நிமிடத்திற்கு 35லேருந்து 40 மூச்சு. பிறந்த குழந்தை பாருங்கள் வேக வேகமாக மூச்சு விடும், பார்த்துருக்கீங்களா? அதோட ப்ரீத்திங் பாருங்கள் வேகமாக போகும். நிறைய மூச்சை நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி பிறக்கும் போதே செலவு செஞ்சுட்டோம். அப்போ விட்டதை என்ன பண்ணணும், நம்ம பிடிக்கணும். அதிகமாக செலவு பண்ண மூச்சை குறைத்து மூச்சை சேமித்து வைக்கணும். அதற்கான பயிற்சி தான் இந்த முதல் நிலை பயிற்சி. நம்ம ரத்த ஓட்டத்தை சரி செய்து மூச்சு. முதல் பயிற்சியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், முக்கியமான இருதயத்தை சரியான முறையில் இயக்கிட்டோம், முதுகு தண்டுவடத்தை சரியான முறையில் இயக்கி சுழிமுனை நாடியை இயக்க வச்சுட்டோம். அப்போ சுழிமுனை நாடியை இயக்கி வச்சிட்டாலே நம்ம என்ன இயக்கிறோம், நம்ம மனம் எந்த நிலை, சுழிமுனை நாடி இயங்கினால் மனம் எந்த நிலைக்கு போகும், ஆல்பா நிலைக்கு போகும், உங்களுக்கு தவ நிலைக்கு போயிடும். அப்போ நம்ம கைப்பயிற்சியினுடைய முதல் நிலை, கண்ணை மூடிட்டு இயல்பான மூச்சு 4-2-4-2-4-2 பண்ணிட்டாலே நம்ம எந்த நிலைக்கு போயிடுறோம், தவ நிலைக்கு. நம்ம கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையிலேயே நம்ம ஒரு தவ நிலைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆழ்ந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் நம்ம இந்த பயிற்சி முழுக்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அப்போ ஆல்ஃபா நிலைக்கு போகணும்னா கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையில் உச்சிலிருந்து பாதத்தில் வரைக்கும் என்ன பண்ணுறோம், ரத்தத்தை என்ன பண்ணணும், நம்ம இப்போ தலையில் இருக்கிற ரத்தத்தை காலுக்கு எடுத்துன்னு காலில் இருக்கிற ரத்தத்தை தலைக்கு எடுத்துகிட்டு போய் உடம்பு முழுக்க பிளட் என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டோம். அப்போ பிளட்டை உடம்பு முழுக்க சர்க்குலேட் பண்ணிட்டா நமக்கு யாருடைய அருள் நமக்கு கிடைக்கும், ஈசன் அருள் நமக்கு கிடைக்கும்னு திருமூலர் சொல்றார். சந்தி எனத்தக்க ஆமரை வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே அப்படின்னு திருமூலர் சொல்றார் ஒரு பாடல்ல. சந்தி எனத்தக்க ஆமரைன்னா, சந்தின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஜாயின்ஸு, ஆமரை அப்படின்னு சொன்னா ஆனா உயிர், மறைனா இன்விசிபிள். உயிர் என்பது எப்படி இருக்கு, நம்ம உடம்புல மறைந்து இருக்கிறது, ஒவ்வொரு ஜாயின்ஸுக்குள்ளேயும் இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. வான்மறை சந்தமதில், வான்மறைனா இறைவன், சந்தம்னா ரிலேஷன்ஷிப்பு. இறைவனுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அங்கே இறைவன், இங்கே அதுதான் என்னவா இருக்குது, உயிராக இருக்கிறது. அங்கே இறைவன், இங்கே உயிர், இங்கே உயிர்னா அங்கே அது இறைவன், அதுதான். அப்போ எனக்கும் இறைவனுக்கும் அங்கே இறைவனாக இருக்கிறது, இங்கே உயிராக இருக்கணும். இருந்தால் தான் எனக்கு அவனுக்கும் உறவு முறை இருக்குன்னு அர்த்தம். அந்த உறவு முறை கட்டாயிடுச்சுன்னா இது என்னது, இது பிணம். உறவு முறை உயிர் போயிடுச்சுன்னா என்னது, இது பிணம், அவ்வளோதானே. அப்போ அந்த உறவு முறை இருக்கணும்னா எனக்கும் இறைவனுக்கும் உறவு முறை எப்பவுமே இருக்கணும்னு என்ன சொல்கிறார் அடுத்த லைனில், வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று. ஈசனுடைய அருள் இருந்தால் தான் எனக்கும் இறைவனுக்கும் உறவு, ஒத்த உறவு இருக்கும் அப்படிங்கிறார். ஈசன் நந்தியை நாளும் வணங்கப்படும்ன்றார். இந்த ஈசனும் நந்தியும் எந்த இடத்துல இருக்கு, எங்க இருக்கு, சிவன் நந்தி ஈசன் எங்க இருக்குங்க, சிவன் கோயிலுக்கு வெளியில என்ன இருக்கு, நந்தி இருக்கு. நந்தி இருக்கா, அப்ப வெளியில நந்தி இருக்கு. நம்மளுடைய கோரிக்கைகளை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்றோம், நம்ம நந்தி கிட்ட தான் சொல்லுவோம். சிவன்கிட்ட போய் சொல்லுவோமா, சிவன்கிட்ட போகும்போது என்ன ஆகிடும், எல்லாம் மறந்து போயிடும். யார், அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிடுறோம். அவர் என்ன பண்ணுவார், கொண்டு போவார். இன்னார் வந்தார், இதெல்லாம் கேட்டார்ப்பா, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாருப்பா அவர் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லுவார். அவர் அவன் என்கிட்ட ஒன்றுமே கேட்கலையாப்பா, நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் அவன் அப்படின்னு நந்தி போய் சொல்வார். அப்போ அதை தான் சொல்கிறார், ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் சொல்கிறார் திருமூலர் அந்த பாட்டில். ஆனால் அந்த பாலினுடைய பொருள் அது கிடையவே கிடையாது. ஈசன் அருள் நமக்கே என்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசன் என்றால், ஈ என்றால் சிவப்பு, சன் என்றால் நீர். நம்ம உடம்புல சிவப்பாக இருக்கிற நீர் எது, அவ்வளோதான். அப்போ இந்த கைப்பயிற்சி முதல் நிலையில் நம்ம யாரை இயக்கிட்டோம், ரத்த ஓட்டத்தை இயக்கிட்டோம். அப்போ யாரோட எந்த அருள் நமக்கு கிடைச்சிது,
ஈசன் அருள் நமக்கு கிடைச்சிச்சு. அதைத்தான் திருமூலர் அங்கே சொல்றார். ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கணுன்றாரு. இப்போ அந்த கோவிலில் ஒரு ஈசன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஈசனா இருக்கிறது எது? ரத்தம். கோவிலில் வாசல் என்ன இருக்குது? கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் என்ன இருக்கிறது? நந்தி இருக்கிறது. அப்போ இந்த உடம்பை முன்னாடி முந்திக்கிட்டு இது உடம்புன்னு காமிக்கிறது எது? என்ன எதை பார்த்தோம் நம்ம இப்போ காலையில்? எதை பார்த்தங்க? உடம்புக்கு உருவத்தை கொடுக்க பார்த்தோம் காலையில் பார்த்தோமே, எலும்பு கூடு. நந்தி அப்படின்னா சுத்த தமிழ்ல நந்தினா எலும்புன்னு. அதான் எலும்பு. எலும்புன்றது சான்ஸ்கிரிட், நந்தி என்பது சுத்த தமிழ்ல நந்தினால எலும்புன்னு தான் பேரு. அப்ப நந்தியை வணங்கணும். ஜாயின்ட்ஸ் கரெக்டா இருந்தாதான் ஒரு மனுஷனால நிக்க முடியும், நடக்க முடியும், உட்கார முடியும், சிறப்பா செயல்பட முடியும். அப்ப அந்த நந்தியை வணங்குவது தான் அந்த பாடல்ல ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வழங்கப்படுபவர் புந்தியின் உள்ளே புகுந்து. யார் ஒருத்தருக்கு போன் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்களோட உயிர் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருந்தா. அதுக்கு திருமூலர் பாட்டு மகரிஷியினுடைய கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையிலேயே நமக்கு ஒவ்வொரு பாடல்லையும் அவ்வளோ அனாட்டமி அற்புதமாக கொடுத்துருக்கிறார் திருமூலர். அவர் தமிழ் அர்த்தங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக நம்ம திருமந்திரமாக படிக்கிறோம். நான் ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் உடல் கூறுகளை தான் அவர் சொல்லியிருக்கார். உடல் கூறு இன்னைக்கு 25 பாடல் எடுத்து யூகேல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் திருமூலருடைய பாடல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பிராணாயாமத்துக்கு மட்டுமே. இப்போ உடல் கூறு சார்ந்து எத்தனை பாடல் எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதில் சர்ஜரி விஷயங்கள் கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறார் திருமூலர். அதில் ஒரு 2 பாடல் தான் நம்ம எடுத்தோம். முதல் கூறுவேன் தகவந்து என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காலாய் நாட்டின் எலும்பை பற்றின ஒரு பாடல். இப்போ ரத்தம் எலும்பை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த பாடல் எடுத்தவங்க. இப்போ இந்த எலும்பு இப்போ 2வது பயிற்சி பாருங்க. இப்போ இந்த 2வது பயிற்சி பண்ணும்போது உடல் நல்ல பாருங்க. நம்ம இந்த 2வது பயிற்சி பாருங்க, கைகள் பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்து வச்சுக்கிறோம். மூச்சை விட்டுக்கிட்டே 2 கையை முன்னாடி வந்து இணைக்கிறோம். 2 கை இணைக்கணும். அப்படி பாருங்க, அப்படி இணைக்கணும். ஏன் இந்த இடத்துல இணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலை 1 அப்படியே கை மேலே போங்கயா. இந்த நிலை 1 செய்யும்போது சில பேரால இந்த மாதிரி இணைக்க முடியாது. கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, வயசானவங்களாம் என்ன பண்ண முடியாதுங்க, நல்லா காதை ஒட்டி கொண்டு போய் கைகளை இணைக்க முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும். புதுசாக வரவங்க கூட நல்லா இணைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அவங்க 2வது பயிற்சியில் கொண்டு வந்து கைகளை இணைக்கலாம். அப்போ ஒரு சிலருக்கு என்ன பண்ண முடியாது, கைகளை இணைக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், பக்கவாட்டில் கொண்டு வந்து மேலேருந்து கொண்டு வந்து கீழே தொட முடியாது. இந்த இடம் வெயிட்டாக இருந்ததுன்னா தொட முடியாது, அவங்களால கை தொடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால தான் 2வது பயிற்சியில் கொண்டு வந்து இணைக்கும். அப்போ இங்கேயாவது பண்ணிடணும், அதை இங்கேயும் விடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், 2 கையை எடுத்து வந்து இணைச்சிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், மூச்சை இழுத்துக்கிட்டே வரோம். அந்த மூச்சை இழுக்கும்போது பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ உறுப்புகள் அதில் வந்து வேலை செய்யுது பாருங்கள். மூச்சை அப்படி இழுக்கும் பாருங்கள். ஒரே நேரா இருக்கணும், முன்னாடி வரும்போது கீழே குனியறது அப்படிலாம் கூடாது. ஷோல்டர் கரெக்டா இருக்கணும். இது இறப்பு, இது ஏக்கமா இருக்கணும். கை மட்டும் அசைஞ்சு கொண்டு வந்து கைகள் தொடணும். உதிரவிதானம், நுரையீரல், இருதயம், கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி பாருங்க. கை விரிச்சு கொண்டு வந்து ஐயா ரொம்ப அழகா செய்யறாங்க. கை சேர்த்து தான் வைக்கணும். நிறைய பேர் இப்படி விரலெல்லாம் விரிச்சுக்கு நீங்க விரிக்க கூடாது. கட்டை விரல்லாம் அழகா சேர்ந்து இருக்கணும். கைகள் கொண்டு வந்து இணைக்கணும். திரும்ப கொண்டு வந்து கைகள் இப்படி விரிச்சிட்டு கைகளை கொண்டு வந்து வைக்கணும். இதுல தான் வந்து அந்த ஆக்சீகரணம் நடக்கிறது. இதுல தான் இந்த மாதிரி நீங்க ஐயா கொஞ்சம் திரும்பி செய்யுங்க. திரும்பி செய்யும் போது பாருங்க, ஐயா அந்த பக்கம் பார்த்த மாதிரி திரும்பிக்கோங்க. திரும்பி செஞ்சு இப்ப நீங்க செய்யும் போது கைகள் பக்கவாட்டில் இயக்கும் போது பாருங்க, சிப்பி வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த 2 பக்கம் சிப்பி மாதிரி இருக்குங்களா, கடல் சிப்பி மாதிரி இருக்கும். இந்த தோல் பட்டைன்னு சொல்றோம்ல அந்த இடம், அந்த சிப்பி வர்மம்னு பேர். அதுக்கு அந்த தோள்பட்டை இயக்கம் இவருக்கு பக்கவா தெரியுது பாருங்க. பண்ணுங்க மூச்சு இழுங்க. இப்போ பாருங்க, இங்க பாருங்க, அந்த மசில்ஸ் நல்லா வேலை செய்யும். இது வரைக்கும் நுரையீரல் இருக்கு, நுரையீரலுடைய பின்பகுதி அது வரைக்கும். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, நிறைய ரைட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு, நிறைய எழுதுறவங்களுக்கு, லேப்டாப் நிறைய யூஸ் பண்றவங்களாம் இந்த இடம்லாம் மறுத்து போகும். இப்போ செர்விக்கல் சார்ந்து கழுத்துல பிரச்சனை இருந்தா அப்போ அந்த இடம்லாம் கைகளை பண்ணும்போது இது மூச்சுக்கும் பயிற்சி. நம்ம பயிற்சி என்னன்னு சொன்னோங்க, கை பயிற்சின்னு சொன்னோம். ஆனால் கைப்பயிற்சியில் உடம்புல ரத்த ஓட்டத்தை சரி செய்து, 2ஆம் நிலை பயிற்சியில் நுரையீரலை இயக்குது. ப்ளஸ் என்ன பண்ணுதுங்க, இந்த தோள்பட்டை பகுதியில் உள்ள மசில்ஸை நல்லா இயக்கி ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். ரைட். இதில் தான் வந்து இந்த ஒவ்வொரு தடவை மூச்சு இழுக்கும்பொழுது இதுதான் 78.5% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.46% மந்த வாயுக்கள், 0.04% கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்து ஆக்சீகரணம் செய்து வெளியில் தள்ளுது, அசுத்தத்தை வெளியில் தள்ளுது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியில் தள்ளும், ஆக்சிஜனை கொஞ்சம் குறைச்சி வெளியில் தள்ளும். ஏன், உள்ளுக்குள்ளே பிராணசக்தி தேவை. இதுதான் நடக்கிறது. இந்த ப்ராசஸில் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
இந்த மூச்சை முதல் 2 நிலையில் மூச்சை மெதுவாக கரெக்டாக 4 செகண்ட் இழுத்து விட பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ நிலை 1, 2ல் வந்து அவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது. ரைட். இப்போ நிலை 3, 4, 5 நிலை 3, 4, 5 பண்ணுறோம் இல்லையா? நிலை 3, 4, 5 என்ன பண்ணுறோம்? இந்த கை 5 முறை, அந்த கை 5 முறை, திருப்பி அந்த கை 5 முறை, இந்த கை 5 முறை. எத்தனை தடவை சுத்தணும்? நிலை 3, 4, 5ல் எத்தனை முறை சுத்துறோம்? 3, 4, 5ல் மொத்தம் சேர்த்து 40 சுத்தும். 2 முட்டியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 சுழற்சி சேரும். எலும்பு தான் நம்ம முக்கியம்னு சொன்னா இல்லைங்களா? 5 அப்புறம் அந்த கை 5 ஒன்று பண்ணுங்க. 10 15 20 2 கை சேர்த்து 25 30 வலது கால் முன்னாடி 35 40 சுழற்சி வந்துச்சுங்களா? இப்போ ஜாயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்ன உடம்புல. எலும்பு நந்தி ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஜாயின்ஸ் இருக்கலாம் நம்ம உடம்புல? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம். நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம உடம்புல 360 ஜாயின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 6 பால் ஜாயின்ஸ், யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தோள்பட்டை எலும்பு, இடுப்பு எலும்பு, முட்டி எலும்பு. நம்ம உடம்ப உருவமாக காமிக்கிறது எதுங்க? ஷோல்டர் எலும்பு 2, இடுப்பு எலும்பு, முட்டி எலும்பு. அது வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ். இருக்கிறதுல பெரிய பந்து கிண்ண மூட்டு இப்படி தான் இருக்கு. இது ஒரு பால் இது சாக்கெட் மாதிரி இருந்தால் இது என்ன இருக்குங்க? பால் மாதிரி போய் ஜாயினாக இருக்குது. இதில் தெரியுதுங்களா? இது ஒரு பெரிய சாக்கெட்டு, இது வந்து பால் மாதிரி போய் போன் போய் ஜாயின் ஆகிருக்கும். அப்படி இந்த 2 எலும்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 2 எலும்புக்கு நடுவில் ஒரு மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் தான் என்ன ஆகும்? நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணும்போது போய் ப்ரெஸ் பண்ணி அந்த டிஸ்கை ப்ரெஸ் பண்ணி அங்கேருந்து லூப்ரிகேஷனை கொடுக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் தாப்பாலில் சத்தம் வருதுங்க, உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஆயில் விடுவோம் இல்லையா? அவ்வளவுதான். நம்ம ஜாயின்ஸுக்கெலாம் என்ன பண்ணுறோம்? தினம் மூவ்மெண்ட் பண்ணும்போது ஆயில் விடுறோம். நம்ம சொல்லுவோம், நான் வேலை செய்கிறேங்க, எனக்கு எதுக்குங்க பயிற்சிலாம் அப்படின்றோம். நம்ம வேலை செய்கிறோமா? நிறைய பெண்கள் இருக்கோம், நம்மலாம் வேலையே செய்யலை. நம்ம பாட்டி அம்மா செஞ்சாலும் நம்ம வேலை செய்யலைன்னு சொல்லவே கூடாது. நம்ம அப்படியே நின்றுக்கிட்டே சமைக்கிறோம், அப்படியே சுவிட்சை தட்டுறோம், மிக்சியில் அரைச்சி வந்துடுது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கங்க? ஆட்டுக்கல்ல ஆட்டினாங்க, எந்திரம் ஆட்டினாங்க, துணியை அடித்து துவைச்சாங்க. நெல் என்ன பண்ணாங்க? நெல் உமி, இந்த நெல்லுலேருந்து அந்த கதிரிலேருந்து நெல்லை தட்டினாங்க. இப்போ ஜாயின்ஸுக்கெலாம் ரொட்டேஷன் கொடுத்தாங்க. இப்போ பின்னாடி இருக்க பொருள் எப்படி எடுப்போம்? திரும்பி தானே எடுப்போம். அப்போ பின்பக்கம் மூமெண்ட்டே இல்லை கைக்கு. இதில் தான் ஐயா என்ன பண்ணாங்க? கைகளை இப்படி வச்சுட்டு சுற்றினாங்க. ஏன் இப்படியே வச்சு சுற்றிருக்கலாம்? ஏன் சாமிஜி இப்படி சுற்றினாங்க? ஏன் இப்படி சுற்றினாங்க? என்னங்க? இது முத்திரை, முகுல முத்திரை ஒன்றுங்க. இன்னொன்று, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. நீங்கள் கையை சும்மா அப்படி விரித்து வீசி பாருங்கள், கைகளில் ஒரு விறுவிறுப்பு வரும், மதமதப்பு வர ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் ஒவ்வொரு நரம்பை நோக்கி ஓடும்போது அப்நார்மலாக இருக்கும், கை வெயிட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த பாயிண்டில் வச்சு எல்லா நரம்பையும் என்ன பண்ணிட்டீங்க? விரல்களை ஒரு பாயிண்டில் வச்சு சுற்றும் போது உங்களுக்கு பெயின் இருக்காது, மதமதப்பு இருக்காது. கைகளை இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க, ஒரு இருப்பு ஒரு இயக்கம். சுற்றினாங்களா? இந்த முத்திரைக்கு பேர் முகுல முத்திரையின் பேர், பஞ்சமுத்திரையின் பேர், சமான முத்திரையின் பேர். இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எவர் ஒருவர் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் இயக்குறாங்களோ அவங்க 120 வயசு உயிர் வாழலாம்ட்டு. இந்த முத்திரை வச்சிங்கன்னா பஞ்ச பூதங்கள் நம்ம உடம்புல சீராக இருக்கும், பஞ்ச பிராணன் சீராக இயங்கும். இந்த முத்திரைக்கு பேர். இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நீங்கள் மன அழுத்தம் இருக்குது, இல்லை படப்படப்பு இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா 2 கைகளையும் இந்த முத்திரை வச்சு, நிறைய பேர் இப்படி வைக்கிறோம், இப்படி வைக்கக்கூடாது, தப்பு. இந்த விரல் நுனிகள் இது பாருங்கள், 5 விரலும் ஒரே பாயிண்டில் இருக்கும், தெரியுதுங்களா? இப்படி வைக்கணும். நிறைய பேர் இப்படி வைப்போம், இது தவறு. இப்படி வச்சுட்டு கைகள் நேராக இருக்கணும். கைகள் என்ன பண்ணோம்? காதுகளை ஒட்டியவாறு வரும்போது இந்த காது தொடர இடம் பாருங்கள், இந்த இடம் தொடும், டக்கு டக்குன்னு இந்த இடம் தட்டுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சுண்ணாம்பு காலம் பார்த்தோமா, இந்த இடத்துக்கு பேர் கிராயல் வர்மம்னு பேர். இந்த இடத்துல கிராயல் வர்மம்னு இருக்குது. இந்த வர்மம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேன்சர் செல்ஸ் அதிகமாகக்கூடாது, அது அளவு அதிகமாகக்கூடாது. இந்த இடத்துக்கு பேர் கிராயல் வர்மம்னு பேர். இந்த கிராயல் வர்மம் என்ன செய்யணும்னா, நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். கிட்டத்தட்ட 40 சுத்து, இந்த கை 20 இந்த கை 20 வந்துடும் சுத்துது. அப்போ சுற்றும் போது ஒவ்வொரு வாட்டியும் தலையை சாய்க்காமல் இந்த இடத்துல தட்டும் போது என்னாகும்? நமக்கு இந்த கிராயல் வர்மம் வேலை செய்யும். உங்களுக்கு நீங்களே ஏபிக்க பாருங்க, அப்படி போகும்போது பாருங்க, டச் பண்ணுறீங்க பாருங்க, இந்த இடத்த தொடுவோம்.
சுண்ணாம்பு காலத்தை தொடுவோம், இந்த நீங்க- பக்கம் காயலை தொடுவோம். நீங்க இதை இப்போ இன்னைக்கு தெரியும், நான் நாளையிலேருந்து நீங்க என்ன பண்ணுவீங்களா, அதை தொட முடியலன்னா தலையெல்லாம் இப்படி சாய்க்காதீங்க. நீங்க மேக்ஸிமம் கையை இது கொண்டு போய் ஒரு தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? ஒண்ணு இந்த கிராயல் வர்மம் வேலை செய்யுது. இப்போ இந்த கிராயல் வர்மம் எப்படி இயக்கும்? ஒரு சில பேருக்கு வந்து இப்படி முடியல, கை வலிக்குது, இது டச் ஆகலை அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் கை என்ன பண்ணுங்க, கையை இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வச்சுங்க, இப்படி வார்ம் அப் பண்ணி பாருங்க. இப்படியே வார்ம் அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வாரம் இது நீங்க கையை ஸ்ட்ரைட்டா மட்டுங்க பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இப்படி சுத்தி சுத்தி அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா பாருங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். touch நாங்க அப்படி பிராக்டிஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க, அதனால சொல்றோம். ஆசிரியர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்க பயிற்சியாளருக்கு இந்த டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். இப்படி தொடும்போது இந்த கிராயல் வர்மம் எப்படி கொடுப்போம்னு காமிக்கிறேங்க. கை நீட்ட வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைடு இந்த பாருங்க, ஸ்லைடு இருக்குது பாருங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அப்படி இந்த பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு வர்மம் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அடிப்படை. நம்ம முதல்ல ஒண்ணு காமிச்சோமா, என்ன காமிச்சோம், லிம்பயாட்டிக் சிஸ்டம், நிணநீர் சுரப்பிகள் நெறி கட்டுதுன்னு சொல்றோம்லங்க, இந்த இடத்துல தான் நெறி கட்டும். மனித உடல்ல ஃபர்ஸ்ட் நெறி கட்டுற இடம் இதுதான், அக்கல் பகுதியில் தான் இருக்கும் இந்த நிணநீர் சுரப்பிகள். இதில் தண்ணி தங்கிடுச்சுன்னா சரியா ஓட்டம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், கை தூக்க முடியாது. லேடிஸ்க்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் போட முடியல, தலை பின்ன முடியல, இந்த கை அப்படியே அக்கல் யாரை பிடிச்சி இழுத்து கட்டின மாதிரி ஆகிடும். கை இப்படி தூக்குறது சிரமமாக இருக்கும். ஆண்களுக்கும் ஒரு இந்த பிரச்சனை, கை தூக்க முடியாது. நிறைய இந்த வண்டிலாம் ஓட்டுறவங்களுக்கு இந்த கை தூக்குனாலே வலிக்குதுங்க, தூக்கம். ஏன்னா நிணநீர் சுரப்பிகளில் தேக்கம் வருது, நீர் அங்கே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் நல்லா இது சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த லிம்பயாட்டிக் சிஸ்டம், இந்த நிணநீர் சுரப்பிகளோட ஓட்டம் சீராக இருக்கும். ஒன்றுங்க. இன்னொன்று, இந்த கிராயல் வர்மத்தை இயக்குறீங்க. நம்ம கை பகுதியில், அக்குள் பகுதியில், அக்குள் கைகளுக்கு எப்படி வர்மம் கொடுப்பாங்க அப்படின்னா, அதை பாருங்க. இப்போ இந்த கோடை வந்து உள்ளே இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க, சென்டரில். இந்த இடத்துக்கு பேர் வந்து கை கூட்டு காலம்னு பேர். வர்மத்தில் இப்படி கொடுப்பாங்க. ஒரு வளைவு, இங்கே ஒரு கோடு தெரியும் எல்லாருக்குமே, ஆம் கோடில். அந்த கோடோட சென்டரில் வச்சு நான் பாருங்கள், நடுவரல்ல அழுத்துறங்க. நீங்கள் எதுவும் போய் வீட்டில் ஆள்காட்டி வரலாம் வச்சு அழுத்தி வச்சு, இது அத்தனையும் நம்ம பயிற்சியிலே இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் கை கூட்டு காலம்னு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா உள்குத்து வர்மம்னு இருக்கு, அடுத்தது உள் புத்து வர்மம்னு இருக்கு, அடுத்தது பிறைதாரை வர்மம்னு இருக்கு, இன்னும் நிறைய வர்மம் இருக்கு. அடப்ப காலம்னு இருக்கு, காரீரல் வர்மம், வெள்ளீரல் வர்மம்னு இருக்கு. இப்போ இந்த வர்மம்லாம் என்ன செய்யும்னா, நீங்க இப்படி சுத்துறீங்க பாத்தீங்களா, நல்லா இந்த அக்குள் பகுதி ஒரு ஆய்ந்து சுத்தும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவதுங்க, இங்க போகும்போது கிராயல், இது கிராயல் வர்மம், இது வந்து ரத்த புற்றுநோய் வராம தடுக்கிற பாயிண்ட் இந்த இடம். காது கிட்ட போகும்போது மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த கீழே இறங்கி வரைங்க பாருங்க, வரும்போது கை அப்படி இங்க விட்டுற கூடாது பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடாமையே சுத்துவாங்க, ஒரு அக்கல் கிட்ட தொடவே மாட்டாங்க. அக்கல்ல நல்லா அப்படி இங்க ஒரு ஃபிரிக்ஷன் வரணும். அப்படி அக்கல்ல தொடற மாதிரி நீங்க சுத்துனீங்கன்னா, அக்கல்ல உராயிற மாதிரி சுத்துனீங்கன்னா, இந்த கைக்கூட்டு காலம், உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், பிறதாரை வர்மம்லாம் வேலை செய்யும். இது யாருக்கு குறிப்பானா, பெண்களுக்கு இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் நிறைய வருதுங்க. முன்னெல்லாம் 1000 பேருக்கு ஒரு 10 பேருக்கு வந்தால் இன்றைக்கி 100 பேருக்குல 80-70 பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை, கொழுப்பு கட்டிகள், சின்ன பிள்ளைங்களுக்கே, திருமணமாகாத பிள்ளைங்களுக்கே அந்த இடத்துல பிரஸ்ட்டில் கட்டிகள் வருது. அதனால் அந்த நிணநீர் சுரப்பில் ஏற்படக்கூடிய தேக்கம். இப்போ பிரஸ்ட் கேன்சர் நம்ம சொல்கிறோம், நம்ம பிரஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, பிரஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அதோட ரூட் இங்கே இருக்கும். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல தாங்க அதோட வேர் இருக்குமே, இந்த நிணநீர் சுரப்பிகள் தான் வேர் இருக்கும். அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் குடஞ்சி விட்டு இந்த இடத்துல தான் டியூப் வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல இருக்குங்க ரூட்டு. அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுதுங்க, இங்கே நிணநீர் சுரப்பிகளில் இந்த சுற்றும் போதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகும், நிணநீர் சுரப்பிகள் ஏற்படக்கூடிய தேக்கம் இருக்காது நமக்கு. அப்போ பிரஸ்ட் கேன்சர்லேயே நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று, எனக்கு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சுங்க, கேன்சர் வந்தது, கர்ப்பப்பையில் கேன்சர் சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுத்துட்டேன். பிரஸ்ட் ரிமூவ் பண்ணவங்களுக்கு 10 வருஷம் அவங்க நல்ல மெடிக்கேஷனில் இருந்தாங்கன்னா அவங்க காப்பாற்றிக்கலாம், அவங்க நல்லாயிருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ரிமூவ் பண்ணவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வருவதற்கு 80% வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக அங்கே கத்தி வைக்கும்போது ரூட் எங்கே போகுதுங்க, கர்ப்பப்பைக்கு தான் போகுது. கர்ப்பப்பை எடுத்துட்டேங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. கர்ப்பப்பை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிள்ளைங்க வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கலேருந்து இந்த பயிற்சி கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோயை குறைச்சிக்கலாம். எல்லாத்த விட ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் லங்ஸ் கேன்சர் வராமல் தவிர்த்துக்கலாம். இன்றைக்கி லங்ஸ் கேன்சரும் 10,000 பேருக்கு 2 பேருக்கு வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 5,000 பேருக்கு 2 பேருக்கு வருது. அப்போ பாருங்கள் எவ்வளோ நிறைய லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. 15 லட்சங்க அந்த லங்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான அதை பண்ணி வச்சாலும் உயிரோடு இருக்கிறது இல்லைங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன நாங்கள் அவங்க இறந்து போயிடுறாங்க, பிரச்சனைகள் வருது, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ லங்ஸு, இந்த நுரையீரலுடைய காற்று கொள்ளளவு திறன் அதிகமாகும்.
இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா 2 கை நீங்கள் இயக்கும்போது நுரையீரலுடைய காற்று கொள்ளளவு திறன் அதிகமாகுது. கெப்பாசிட்டி, நம்ம மூச்சு பிராணசக்தி எடுக்கக்கூடிய அளவு அதிகமாகும் போது பிராணசக்தி நல்லா உள்ளே போனாலே உடலில் என்ன வராது, உபாதைகள் வராது.